வெல்கம் டு தாய் நாட்டு சமையல். நான் உங்கள் கணேஷ் பிரபு. இன்றைக்கி நம்ம சேனலில் குலோப் ஜாமுன் எப்படி செய்ய போகிறோன்றதை உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தேவையான பொருட்கள்: 350 கிராம் ஸ்வீட்லெஸ் கோவா, 350 கிராம் சர்க்கரை, ஒரு பிஞ்ச் குக்கிங் சோடா, ஒரு பிஞ்ச் ஏலக்காய் பவுடர், 105 கிராம் மைதா மாவு. ஒரு பவுலில் 105 கிராம் மைதா மாவை ஆட் பண்ணிக்கிறேங்க. அதில் ஒரு பிஞ்ச் குக்கிங் சோடா, அதை பாருங்க இந்த மாதிரி 3 விரலில் 1 பிஞ்ச் குக்கிங் சோடா ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா 1 லிட்டர் பால்லேருந்து எடுத்தால் 350 கிராம் ஸ்வீட்லெஸ் கோவா அதை போட்டு நல்லா பிசைஞ்சிக்கணும். நல்லா அப்படியே பிசைஞ்சிட்டே இருங்க. அதை பாருங்கள், இந்த மாதிரி பிசைஞ்சிங்கன்னா அது உதிரி உதிரியாக தான் வரும். இந்த மாதிரி உதிரி உதிரியாக வரும்போது நீங்கள் கொஞ்சம் வேணால் லைட்டாக தண்ணி கூட தெளிச்சிக்கலாம். தண்ணி ஊற்றக்கூடாதுங்க. தண்ணி லைட்டாக கையில் ஸ்ப்ரிங்கிள் பண்ணணும், தெளிச்சிக்கணும். லைட்டாக தெளிச்சிட்டு அதை பாருங்கள் இந்த மாதிரி ஸ்டேஜ் வரும். இதில் உங்கள் நல்லா மாலிஷ் பண்ணணும். அதாவது கையில் உள்ளங்கையில் இந்த இடத்துல மேலே வச்சு நல்லா மாலிஷ் பண்ணணும். அதை பாருங்கள் இந்த மாதிரி இந்த இடத்த வச்சு நல்லா அழுத்தி தேய்ச்சா தான் நல்லா சாஃப்ட் ஆகும். நீங்கள் பவுலில் பண்ண முடியாது. நீங்கள் வேணால் ஒரு பெரிய தாம்பல் தட்டு எடுத்து அதில் வச்சு நல்லா மாலிஷ் பண்ணிங்க அப்படின்னா நல்லா சாஃப்டாக வந்துடுங்க. அப்படியும் ஹார்டாக இருந்ததுன்னா மறுபடியும் கொஞ்சம் லைட்டாக தண்ணி ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கோங்க. ஊற்றிடாதீங்க, லைட்டாக தான் தெளிக்கணும். தெளிச்சிட்டு நல்லா சாஃப்டாக பிசைஞ்சிக்கணும். அப்போ தான் நம்ம டோ பண்ணும்போது, உருண்டையாக பண்ணும்போது வெடிப்பு விடாது. இல்லைனா உங்களுக்கு வெடிப்பு ஹார்டாக இருந்தால் வெடிப்பு விட்ருங்க. வெடிப்பு விட்டு நீங்கள் அப்படியே ஆயிலில் போட்டு எடுத்திங்கன்னா அது இன்னும் அதிகமாக வெடிப்பு விட்ரும். ஓகேங்களா? சாஃப்டாக எடுத்துக்கோங்க. அதை பாருங்க, ஒரு பேனில் 350 ml தண்ணி ஊற்றிக்கிறேன். அதாவது 1:1 தாங்க ரேஷியோ. சர்க்கரை தண்ணி எவ்வளோ எடுக்கிறீங்களோ அதே அளவு தான் சர்க்கரையும் எடுத்துக்கணும். அதை பாருங்க, தண்ணி இந்த மாதிரி நல்லா கொதிக்கணும். நல்லா கொதிச்சதுக்கப்புறம் 350 கிராம் சர்க்கரை சேர்த்துக்கலாம். சர்க்கரை சேர்த்துக்கிட்டு இதை நல்லா கிண்டி விட்டுட்டே இருக்கணுங்க. ஏன்னா அடி பிடிச்சிடக்கூடாது. நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி கிண்டிகிட்டே இருங்க. முதல்ல இப்போ சர்க்கரை உங்களுக்கு கரையணும். கரையிறக்கும் அப்படி நல்லா கிண்டிகிட்டே இருங்க. ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. நல்லா கொதிக்குது. இது ஒரு 10 நிமிஷத்தில் உங்களுக்கு இது ரெடி ஆகிடுங்க இந்த ஜீரா. பாருங்க நல்லா கொச்சிச்சு. இறக்கிறதுக்கு முன்னாடி அந்த கம்பி இப்போ தான் வரணும். இறக்கிறதுக்கு முன்னாடி 1 பிஞ்ச் ஏலக்காய் பவுட்ரு சேர்த்துக்கலாம். பவுட்ராகவும் நீங்கள் சேர்த்துக்கலாம். இல்லை இந்த மாதிரி மிக்சியில் ஒன்றும் பதியமாக அரைச்சி அந்த மாதிரியும் பண்ணிக்கலாம். அதாவது இறக்கிறதுக்கு முன்னாடி தாங்க பண்ணணும். பதம் எப்படி இருக்கணுன்றதை காட்டுறேன் பாருங்கள். இந்த பாருங்கள் இந்த மாதிரி கம்பி பதம் வரணும். பாருங்கள் லைட்டாக கம்பி மாதிரி வருது பார்த்தீங்களா? இந்த பதம் தான். இதுக்கு அதிகமாக கொதிக்க வச்சிட்டிங்கன்னா முறிஞ்சி போயிடும். ஸோ இந்த ஸ்டேஜில் வந்த உடனே ஆஃப் பண்ணிடுங்க. இந்த ஸ்டேஜ் வரதுக்கு முன்னாடி நீங்கள் அந்த ஏலக்காய் பவுடர் போட்டுட்டு அவ்வளோதான். ஒரு கொதிச்ச உடனே நீங்கள் அதை இறக்கி வச்சுருங்க. இங்கே பாருங்கள் கேஸ் ஆஃப் பண்ணியாச்சு. இதை எடுத்து ஒரு ஓரமாக வச்சுக்கலாம். இதை பாருங்கள், இது பிசைஞ்சு வச்சுருந்தோம் இல்லையா மாவு. இப்போ சோடா மாவுலாம் போட்டு குக்கிங் சோடாலாம் போட்டு நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போது இதுக்கு ஒரு மேக்ஸிமம் 10லேருந்து 15 நிமிஷம் தான் வைக்கணும். இதுக்கு டைமுன்னு கிடையாது. நீங்கள் அந்த ஜீரா செய்கிற டைம் வரைக்கும் இது ஊறுனா போதும். இந்த பாருங்கள் இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக இருக்கணும். நல்லா சாஃப்டாகிடுச்சு. இப்போது இதை ஒரே ஷேப்லேயே பிச்சு இந்த மாதிரி ரவுண்டாக ஒரு பவுலில் போட்டுக்குங்க. அப்போ தான் ஷேப் ஒரே மாதிரி ஈவனாக வரும் உங்களுக்கு. இந்த மாதிரி போட்டுக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம உருட்டலாம். இந்த பாருங்க இந்த மாதிரி உருட்டி வச்சுருக்கேன். எப்படி உருட்டணும்னு காட்டுவாங்க. இந்த மாதிரி நல்லா உருட்டிட்டு அழுத்திடணும். வடை மாதிரி நல்லா இதை அழுத்திடணும். அந்த மாதிரி அழுத்திட்டு அழுத்தின மாதிரியே சுற்றிட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஃப்ரீயாக சாஃப்டாக பண்ணணும். அது பண்ணிங்கன்னா கிராக் இல்லாமல் வரும். இது ஸ்வீட்லெஸ் கோவான்றதுனால லைட்டாக கிராக் இருந்தால் பிரச்சனை இல்லைங்க. ஓகேங்களா? அந்த மாதிரி பண்ணிவிட்டு எடுத்து நம்ம ஆயிலில் போட போகிறோம். ஆயில் ஒரு பேனில் ஊற்றிக்கலாம். ஆயில் ரொம்ப கொதிக்கக்கூடாதுங்க. லைட்டாக ஹீட் ஆன உடனே பண்ணிடணும். நம்ம எடுத்து அதில் போட போகிறோம். இந்த பாருங்க மறுபடியும் பண்ணி காட்டுறேன். இந்த மாதிரி அழுத்தி டோ பண்ணிக்கங்க. இந்த மாதிரி லைட்டாக பண்ணிங்கன்னா கிராக் இல்லாமல் வரும். இந்த மாதிரி கிராக் இல்லாமல் பால் வரும். பால் ஷேப்பில் குட்டி குட்டி பாலாக இந்த சைஸில் போடுங்க. ரொம்ப பெருசாக போட்டுறாதீங்க.
எண்ணெயில் போட்டு சொல்லுவோம். ஏன்னா வந்து இது எண்ணெயில் பொரிச்சு எடுத்து நம்ம ஜீராவில் போடும்போது நல்லா குண்டாக உப்பி போய்டுவார் அவர், டப்புன்னு உடஞ்சிடுவார். அதனால் இந்த ஷேப்பில் போட்டிங்கன்னா இதுவே கொஞ்சம் உங்களுக்கு பெருசாக வரும். பாருங்க, எண்ணெய் ரொம்பலாம் கொதிக்கல பார்த்தீங்களா? போட்டதுக்கப்புறம் தான் முட்டையை விட ஆரம்பிக்குது. அந்த ஸ்டேஜில் போகணும். ஏன்னா ஸ்டார்டிங்லேயே போட்டிங்கன்னா உடனே மேலே வந்து ப்ரௌன் ஆகிடும், உள்ளே வேவாது. சிறுந்திலே வச்சு சிம்மிலே வச்சு இந்த மாதிரி லைட்டான ஹீட்லேயே இப்படி கிண்டி விட்டுட்டே இருந்தீங்கன்னா ஈவனாக எல்லாமே ஒரே டைமில் ஒரு கோல்டன் ப்ரௌன் கலரில் வரும். அந்த மாதிரி வர வரைக்கும் பொறுமையாக பண்ணுறது. பாருங்க, கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு பார்த்தீங்களா கொஞ்சம். இதுக்கு அடுத்த ஸ்டேஜில் தான் நம்ம எடுக்க போகிறோம். இது லைட் கோல்டன் ப்ரௌன் கலரில் இருக்குது. அது இன்னும் கொஞ்சம் லைட்டாக ஸ்ட்ராங்காக ஆகணும். அதை பாருங்க, இந்த மாதிரி கலரில் வரணும். இதுதான் குலாப் ஜானோட கலர். இந்த மாதிரி வந்தோடனே எடுத்துக்கலாம். பாருங்கள், எதுவும் வெடி போடல பார்த்தீங்களா? நம்ம சாஃப்டாக பிசைஞ்சோன்னா வெடிப்பே விடாதுங்க. இதை எடுத்து அப்படியே ஜீராவில் போடணும். ஜீரா ஜில்லுன்னு இருக்கக்கூடாது, சூடாக இருக்கணும். ரொம்பவும் கொதிக்க தேவையில்ல, லைட்டாக வெதுன்னு இருந்தால் கூட போதும். ஜீரா அப்படியே பொரிச்சு நீங்கள் எண்ணெயிலேருந்து இந்த எடுக்கிறீங்க இல்லையா, எடுத்து அப்படியே ஜீராவில் போடணும். ஜீரா ஜில்லுன்னு இருக்கக்கூடாது, நல்லா சூடாக இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு உடனே உரியும். போட்டு ஒரு 10 நிமிஷத்துக்குலாம் பதபதன்னு ஆகிடுவார். இந்த பாருங்கள், நான் உங்களுக்கு கொஞ்சமாக இதில் போட்டு காமிச்சிருக்கேன். இவர் எல்லாமே பாருங்கள் கலர் சேஞ்ச் ஆகி நல்லா பதபதன்னு ஆகிடுவார். இந்த பாருங்கள், இந்த மாதிரி பேன் எடுத்து இப்படி மிக்ஸ் பண்ணிட்டீங்க, ஏன்னா உடஞ்சிரும். இந்த மாதிரி கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா லைட்டாக உடையாத மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பண்ணி வச்சுட்டிங்கன்னா ஒரு 1/4 ஹவருக்குள்ளே இவன் நல்லா புஷ்ஷுன்னு ஆகிடுவார். இது மாதிரி மூடி வச்சுருங்க. நடுவில் கூட பாருங்கள், இல்லைனா ரொம்ப புஷ்ஷுன்னு ஆகிடுச்சுன்னா எடுக்கும் போதே உடஞ்சிரும். இந்த பாருங்கள், இப்போ நல்லா இது வந்து இப்போ பொரிச்சுது. டிஃப்ரென்ஸ்க்காக உங்களுக்கு ஒரே இதில் போடுறேன். இப்போ பொரிச்சு போட்டிருக்கேன். இது சின்னதாக இருக்குது, அது பெருசாக இருக்குது பாருங்க. ஏன்னா அது நல்லா ஊறிடுச்சு. அது டிஃப்ரென்ஸ்க்காக தான் இப்போ உங்களுக்கு ஒரே பேனில் போட்டு காட்டுறேன். இது இப்போ பொரிச்சு போட்டது, இது ஃபஸ்ட்டு போட்டது. நல்லா புசு புசுன்னு ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ நம்ம இதை எடுத்து ஒரு பவுலில் வச்சு சர்வ் பண்ணலாம். ஸ்வீட்லெஸ் கோவா எப்படி செய்கிறது அப்படின்றத நான் அடுத்த வீடியோவில் போடுறேன். நீங்கள் அதை பார்த்து செஞ்சுக்கோங்க. அவ்வளோதாங்க, டிஷ் முடிஞ்சிச்சு. அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Until then, bye from Ganesh Prabhu.